ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். பிக் பாஸ் சீசன் 9 இப்போ ஒரு அன்சீன் ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு மக்களே. அது கூடவே சேர்த்து லைவ் அப்டேட் பத்தி பார்த்தலாம். பிக் பாஸ் வீட்டு உள்ள ஃபைனலா ஒரு டாஸ்க் ஒன்று கொடுத்துட்டாப்ல. ஆல்ரெடி மதியமா ஒரு டாஸ்க் கொடுத்தாரு, அது ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபிளாப் ஆயிடுச்சு. நம்ம போன வீடியோல சொல்லியிருந்தோம். சோ இப்போ என்ன டாஸ்க் கொடுத்திருக்காருன்னா, மொத்தம் ஒரு டீம்ல 4 பேர் இருக்காங்க, ஒரு டீம்ல மட்டும் 5 பேர் இருக்காங்க. ஓகேவா? சோ ஒரு டீம்ல வந்து 2 பேர் வந்து நம்ம ஆக்டிவிட்டி ரூம் உள்ள போவாங்க. 5 பாடல்கள் பிளே செய்யப்படும். ஓகேவா? சோ அந்த 5 பாடல்களுமே வந்து இவங்க டான்ஸ் ஸ்டெப் மூலியமா வெளியே இருக்க அவங்க டீம்மேட்ஸ் இருக்காங்க, அதுல 2 பேர் வந்து வெளியே வந்து பிளாஸ்மா முன்னாடி உட்காந்துருப்பாங்க. அந்த பிளாஸ்மா முன்னாடி அவங்களுக்கு வந்து அந்த டான்ஸ் ஸ்டெப் போடுறாங்களே, அது மட்டும் காமிக்கப்படும். சவுண்ட் எதுவுமே வராது. ஓகேவா? உள்ள இருந்து எந்த ஒரு சவுண்டுமே வராது. அவங்க போடுற ஸ்டெப்பை வச்சு அந்த பாடல்கள் என்னன்னு சொல்லிட்டு வெளியே இருக்கவங்க வந்து கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இதுதான் வந்து டாஸ்க். இதுல வந்து ஃபர்ஸ்ட் உள்ள போறது யாருன்னு பாத்தீங்கன்னா, நம்ம விக்கல் சிக்ரம் டீம் ஆடினே இருப்போம். அந்த டீம்ல வந்து அரோராவும் விக்கல் சிக்ரமும் உள்ள போறாங்க. உள்ள போன உடனே ரொம்ப வந்து அட்ராசிட்டி பண்ணிட்டு இருந்தானுங்க. சும்மா வந்து டான்ஸ் ஆடுற மாதிரியே ஸ்டெப் போட்டு இருந்தானுங்க. சிக்கு 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 பிக் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்களா. வெளியே உட்காந்து நம்ம எஃப்ஜே வந்து என்னடா பாட்டு போட்டோம்டா, எனக்கு பாட்டு டான்ஸ் ஆடுறானுங்களே அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் கேட்டா, பிக் பாஸ் சொல்லுவாப்ல, இல்ல எஃப்ஜே அவங்க சும்மா ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. ஏன்னா ஃபர்ஸ்டே ஒரு பாடல்கள் ஒன்று போடப்பட்டிருக்கும். அதாவது அந்த எங்க தலை டிஆர் சாங் போடும் போது வெளியே வந்து அந்த சாங்கோட சவுண்ட் வந்து வெளியே கேட்டுரும். ஓகேவா? சோ அது வந்து ரிஜெக்ட் செய்யப்பட்டுச்சு. பட் இருந்தாலும் மறுபடியும் செக் பண்றன்ற பேர்ல பிக் பாஸ் வந்து மறுபடியும் அந்த பாட்டை ஒரு வாட்டி போட்டிருப்பாரு. அப்ப வந்து உடனே சுபிக்ஷாவும் எஃப்ஜேவும் அந்த பாட்டை கண்டுபிடிச்சிட்டு இருப்பாங்க. உடனே வந்து நாங்க கண்டுபிடிச்சோம் பிக் பாஸ் அப்படின்ட்டு பிக் பாஸ் கிட்ட சொல்லுவாங்க. உடனே நம்ம கானவினத்து கோவம் ஆயிடுவா போல. கானவினத்து இருந்து சார் இது ஒத்துக்க முடியாது, ஆல்ரெடி இந்த பாட்டு தானே போட்டீங்க, அது எப்படி ஒத்துக்க முடியும் அப்படின்ற மாதிரி கேட்டோன்னே சுபிக்ஷா சொல்லுவாங்க, அதான் பிக் பாஸ் நாங்க தான் ஒத்துக்கினாரு, என்ன பிக் பாஸ் கிட்ட போய் கேளுங்க அப்படின்ற மாதிரி சுபிக்ஷா ஒரு மாதிரி நக்கலா சொன்னாரு. பிக் பாஸ் சொல்லுவாரு, நான் சும்மா அவங்க கிட்ட ஃபன் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் சொல்லிட்டு இன்னொரு பாட்டு போடுவாரு. அங்கதான் மேட்ரே. அந்த பாட்டு என்னன்னா, ஜிங்கிச்சா ஜிங்கு ஜிங்கிச்சா அந்த பாட்டு, சிக்கிட்டா சிக்கிட்டா சிக்காத கால அந்த பாட்டு இருக்குல்ல, அதை போட்டாரு. அதை போட்டதுக்கு இவங்களால கண்டே பிடிக்க முடியல. ரொம்ப நேரமா 1 மணி நேரத்துக்கு மேல போது இவங்களால கண்டுபிடிக்கவே முடியல. எஃப்ஜேவும் நம்ம இவங்க சுபிக்ஷாவும் வந்து பாடல்களை மாத்தி மாத்தி சொல்றாங்க. அதை வந்து எம்மாடி ஆத்தாரின்றாரு நம்ம எஃப்ஜே அவர்களே. பட் என்ன தெரியுமா ஒரு ஹைலைட், அந்த பாடல்கள் வந்து 4-5 வாட்டி திரும்பி திரும்பி போறாரு பிக் பாஸ். ஓகேவா? சோ 1 மணி நேரமா அந்த பாடல்கள் வந்து ஒழிச்சிட்டு இருக்கு, அதை இவங்களால கண்டுபிடிக்க முடியல. அதுக்கப்புறம் பிக் பாஸ் சொல்றாரு, 1 மணி நேரம் ஆயிடுச்சுப்பா, இதுக்கப்புறம் நீங்க கண்டுபிடிக்கிற மாதிரி தெரியல, நான் அடுத்த பாட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு போயிடுவாரு. சோ இங்க இதுதான் பார்க்க முடிஞ்சது. அதாவது நீங்க வந்து அந்த பாட்டை கண்டுபிடிக்கலனா திரும்பி திரும்பி போட்டே இருப்பாங்க, அது அவங்க பர்ஃபார்ம் பண்ணிட்டே இருக்கணும். இங்க என்ன ஒரு மேட்டர்னா, இங்கேயும் டைம் பேஸ் தான். எவ்வளவு நேரத்துல அந்த பாடல்கள் 5 பாடல்களை கண்டுபிடிக்கிறீங்கன்றதா மேட்ரு. இதுல வந்து எஃப்ஜே டீம், அதாவது விக்கல் சிக்ரம் டீம் வந்து ஒரு பாட்டை கண்டே பிடிக்கல, அடுத்த 4 பாட்டையும் கரெக்டா கண்டுபிடிச்சிட்டாங்க. ஓகேவா? இவங்க எடுக்கிற டைமிங் என்னன்னு பாத்தீங்கன்னா 2 மணி நேரம் 38 நிமிஷம். அதாவது இந்த 5 பாட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு 2 மணி நேரம் 38 நிமிஷம் ஆயிடுச்சு உங்களுக்கு. சோ அன்சீன் ப்ரோமோல இதை பார்க்க முடிஞ்சது. இன்னும் லைவ்ல வந்து இப்பதான் ஆடவே மிச்சிருக்காங்க. ஓகேவா? அவங்க எவ்வளவு நேரம் ஆட போறாங்கன்னு தெரியல. 1 மணி நேரம் ஆடிட்டே இருக்கணும். பாவம், ஆடினே இருப்போம் கடைசியில ஆடிட்டே இருக்காங்க போல. சோ இந்த வாட்டி ஒரு ஃபன்னா தான் எடுத்துட்டு போனாங்க. பட் ஆனா இந்த வாட்டி 4 பாடல்கள் அவங்க கரெக்டா கண்டுபிடிச்சிட்டாங்க. இந்த டைமிங் இருக்கு பாத்தீங்களா, 2 மணி நேரம் 38 நிமிஷம். இதுக்குள்ள வந்து யாரு கண்டுபிடிக்கிறாங்களோ இதுக்கப்புறம் 2 டீமுமே அவங்க வந்து மேல போயிடுவாங்க தான் எனக்கு தோணுது மக்களே. பட் 1 மணி நேரமாடா ஒரு பாட்டுக்கு அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. அடுத்ததா போடப்பட்ட பாடல் என்னன்னு பாத்தீங்கன்னா, அதாவது வந்து அந்த மட்ட சாங் இருக்குல்ல, அந்த மட்ட சாங்க போட்டாங்க, அதை ஈஸியா கண்டுபிடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் 3வது ஒரு சாங் பிளே பண்ணப்பட்டது. அது வந்து டிப்பா 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 அந்த மாதிரி ஒரு சாங் இருக்குல்ல, அந்த சாங்க போட்டாங்க. சோ அதையும் வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. ஓகேவா? சோ இந்த மாதிரி மொத்தம் 4 பாடலும் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஒரு பாட்டை மட்டும் கடைசி வரைக்கும் கண்டுபிடிக்கல. இப்போ வந்து இவங்க எடுத்துக்கிற டைமை விட இன்னொருத்த டைம் அதிகமா எடுத்துட்டு அவங்க வந்து 5 பாடலையும் கரெக்டா கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அவங்க தான் வின்னர் ஆவாங்கன்னு தான் எனக்கு தோணுது. அது எப்படி எடுத்துட்டு போறான்னு தெரியல, பொறுத்திருந்து பார்ப்போம். பட் ஆனா 4 பாடல் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம டைம் எக்ஸ்ட்ரா நிறைய டைம் எடுத்துட்டாங்க. இப்போ வந்து ஒருத்தர் வந்து உள்ள போயிட்டு ஒரு 1/2 மணி நேரத்துல வந்து 5 பாடலையும் கண்டுபிடிச்சிட்டான்னு வச்சுக்கோங்க, இப்போ அவங்க தான் வின்னு. அப்படிதான் போகுதுன்னு நினைக்கிறேன். பொறுத்திருந்து பார்ப்போம். டாஸ்க் எப்படி போகுதுன்னு தெரியல. பட் ஆனா இவங்க எடுத்துக்கிற டைமை விட மீதி யாரு குறைவான டைமிங் எடுக்கிறாங்களோ அவங்க தான் வந்து வின்னர் ஆக போறாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எப்படி விக்கல் சிக்ரம் டீம் எதுலையும் தோத்துறான்னு நினைக்கிறேன். அடுத்த 2 டீம்ல யாரு ஜெயிக்க போறாங்கன்றது அடுத்த அப்டேட்ல கொடுக்குறேன். அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல் ஐகானை தட்டி விடுங்க. அப்பதான் நம்ம போற வீடியோலாம் உடனே வந்து சேரும். லவ் யூ, பை, டேக் கேர்.